திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தந்தவை முதல் 7 திருமுறைகள். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகரின் திருவாசகம் முதல் பகுதி, திருக்கோவையார் 2ஆம் பகுதி. 9வது திருமுறை 9 அடியார்கள் தந்த திருமுறை. திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார் சேதுராயர், கண்டராதித்தர், பூந்துருத்தி காடநம்பி, புருடோத்தம நம்பி, திருவாலிய அமுதனார் வேணாட்டடிகள் என்ற 9 அடிகள் தீட்டியவை 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை திருமூலர் தந்த திருமந்திரம் 10ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை காரைக்காலம்மையார், நக்கீரதேவநாயனார், கபிலதேவநாயனார், பரணதேவநாயனார், கோல் நாயனார், சேரமான் பெருமாள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி இவர்கள் தந்தவை. 12ஆம் திருமுறை சேக்குழார் தந்த பெரிய புராணம். இந்த 12 திருமுறைகளின் அடிப்படை நமசிவாயம் என்ற 5 எழுத்துத்தான். இந்த நமசிவாயம் என்ற 5 எழுத்தை வைத்துத்தான் சிவபுராணத்தை தொடங்குகின்றார் திருவாசகம். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்காம் நற்கருப்பன் காற்றினிலே, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓப்பாமல் உவற்றுவதுவே இனிப்பதுவே என்றாரே மாணிக்க வாசகர். வாட்டமிலா மாணிக்க வாசகரின் வாசகத்தை கேட்க பொழுது அங்கிருந்த பறவைகளும் கீழ்சாதி பறவைகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் விஞ்ஞான நாட்டமுறும் எண்ணில் இங்கு நான் அடைதல் வியப்பு அன்றே. ஆகவேதான் வடலூர் வள்ளலாரின் உள்ளத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகர் இடம்பெற்றதைப் போல லண்டன் நகரத்திலே இருந்து வந்த ஜெய்யும் கோப்படிகளினுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற காரணத்தினால் 1863ஆம் ஆண்டு மையத்திலே அவர் தமிழ் படித்துவிட்டு 63 ஆண்டுகள் தமிழ் படித்துவிட்டு லண்டனுக்கு போனார். லண்டனிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பாலியால் கல்லூரியில் தமிழ்துறை தலைவரானார். அவர் திருவாசகத்திலே உருகி போனார். அந்த கல்லூரியினுடைய தலைவர் பெஞ்சமின் ஜோவத் என்பவரோடு ஒரு நிலா வெளிச்சத்திலே நடந்து போகிற போது, உலகில் திருவாசகத்தை போன்ற ஒரு நூலை இதுவரை நான் படித்ததில்லை, தமிழிலே இருக்கிறது என்று சொன்னபோது, அதை நீ மொழிபெயர்க்கலாமே என்று அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர் கூறும்போது எனக்கு புதுமை வந்துவிட்டது. அதை மொழிபெயர்க்கும் ஆற்றல் இல்லை, எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு என் வயதில்லை என்று சொன்னபோது, to have a fine work in progress is a way to live long. You will live till you finish it. ஒரு நல்ல காரியத்தை பெரிய பணியிலே முன்னேறி செல்வது நீண்ட காலத்துக்கு வாழ வழிவகுக்கும். இதை முடிக்கும் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்றார். 1900 ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி அவருடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று. கோப்படிகளினுடைய மொழிபெயர்ப்பு வெளியாயிற்று. அந்த திருவாசகத்துக்கு உரை ஒரு பலர்கரை உரை இருக்கின்றார்கள். காலத்தின் அருமை கருதி நான் விரிவாக செல்ல விரும்பவில்லை. அந்த திருவாசகம் 51 பதிகங்களை கொண்டது. 656 பாடல் அல்லது 658 பாடல் என்று சொல்வார்கள். இந்த 51 பதிகளில் 10 பாட்டாக 19 பத்துக்கள் இருக்கின்றன. விரல்கள் 10, மோசஸின் கட்டளைகள் 10, திருக்குறளின் பாடல்கள் 10, 10 பாட்டு, முல்லை பாட்டு, குறிஞ்சி பாட்டு, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி மலைவடுகடாம் என்று 10 பாடல்கள். அதை போலத்தான் இங்கே இந்த திருவாசகத்தில் 51 பதிகங்களில் 19 பத்துக்கள் இருக்கின்றன. அச்சப்பத்து, அடைக்கலப்பத்து, அருள் பத்து, அதிசய பத்து, அற்புத பத்து, அன்னை பத்து, ஆசை பத்து, உயிருண்ணி பத்து, கண்ட பத்து, குயில் பத்து, குழாப்பத்து, குழைத்த பத்து, பிடித்த பத்து, பிரார்த்தனை பத்து, புணர்ச்சி பத்து, யாத்திரை பத்து, வாழா பத்து. இந்த 10ல் இவர் எதை பற்றி கொண்டார் தெரியுமா? இவர் 3 பத்தை பற்றி